ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் அண்மையில் நடைபெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் குறித்தான ஒரு ஆழமான அலசலை பார்க்கவிருக்கிறோம். அதில் முக்கியமான 2 நிகழ்வுகளை நாம் குறிப்பிட விரும்புகிறேன் முன்னோட்டத்திலேயே. காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டுமே ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள். ஒன்று, நியூஸ் 247 தமிழ் செய்தி ஊடகத்தினுடைய செய்தியாளரை திமுகவுடைய எம்எல்ஏ பழனியாண்டி தாக்கியதற்கான ஆதாரத்தையும் வீடியோ காட்சிகளையும் அந்த ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறது. இரண்டாவது, மணப்புரத்தில் அஜித்குமார் என்கிற ஒரு கோயில் காவலாளியை எப்படி காவல்துறை சித்திரவதை செய்து அடித்தே கொன்றது என்பதற்கான ஆதாரத்தை சமர்ப்பித்து சிபிஐ தரப்பில் அந்த தம்பி குற்றவாளி இல்லை, அந்த தம்பி நகையை திருடவும் இல்லை, அடித்து கொன்றது காவல்துறை தான், இது காவல் மரணம் தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. மேலும் சில தகவல்களையும் ஒட்டி இன்றைய தலையங்கத்தை நாம் கட்டமைத்திருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. இப்போ நான் முதல்ல சொன்ன தகவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, நியூஸ் 247 தமிழ் ஊடகத்தினுடைய செய்தியாளர் கதிரவன் அவரும் அதே போல் செபாஸ்டின் அப்படிங்கிற ஒளிப்பதிவாளரும் பார்த்தீங்கன்னா, திமுக எம்எல்ஏ பழனியாண்டி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் அவர் ஸ்ரீரங்க தொகுதி எம்எல்ஏ தான் அவருடைய பெயரில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல் குவாரியை படம் பிடிக்க போயிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே நம்முடைய ஊடகத்திலே பேசியிருந்தோம். அப்படி படம் பிடிக்க போன போது அங்கே வந்த அந்த ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ திரு பழனியாண்டி அவரே இறங்கி காரை விட்டு இறங்கி செய்தியாளரை அடித்து கேமராவை உடைச்சு ரத்த சொட்ட சொட்ட அடிச்சிருக்கிறாருங்கிற செய்தியை போட்டாங்க. அப்போவே நமக்கு நெஞ்செல்லாம் பதபதச்சு போச்சு. இப்போ நியூஸ் 247 தமிழ் ஊடகமானது அதற்கான ஆதாரத்தை வெளியிட்டு திமுக எம்எல்ஏ பழனியாண்டி செய்தியாளரை தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகளையும் வெளியிட்டு அவரை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வளவு நாள் ஆய்போச்சு. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க மற்றும் இன்னொரு கட்சியினர், தோழர்கள், இயக்க செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே போய் அவ்வளவு ஏங்க இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய அறிக்கை விட்டாருங்க. பாருங்க, ஏன் அதை ரொம்ப குறிப்பிட்டு சொல்றேன்னா, அவருடைய அறிக்கை ரொம்ப அரிதானது. இதுக்கு அறிக்கை விட்டுருக்காரு, நம்மளாம் மனமகிழ்ச்சி அடையணும். அப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதற்கொண்டு, திரு சீமான் முதற்கொண்டு, பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே பேசிட்டாங்க. இப்போது வரைக்கும் பழனியாண்டி எம்எல்ஏ மீது ஒரு சிறு அசைவை கூட இந்த ஆட்சியாளர்கள் தொடுக்கவில்லை. அவரை தொடக்கூட முடியல. காரணம் என்ன? அவர் திமுக எதிர்காலமே இன்ப நிதினு பேசிவிட்டாரு. அவரோட தொடுவாங்க அவரை. இப்போ சிக்கல் இங்கே எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒரு அதிகாரம் படைத்தவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கி கேள்வி கேட்க துணியவே கூடாது. யாரும் கேள்வி கேட்க துணிஞ்சனா இவனுக்கு இந்த கதி தான் நடக்கும். உன்னை அடிப்போம், உதைப்போம், உன் கேமராக்களை பறிமுதல் பண்ணுவோம். ஒரு தொலைக்காட்சி கூட இதை பற்றி வாதம் பண்ணாங்க. ஒரு தொலைக்காட்சி கூட வாதம் பண்ணல. இது ஒரு ஊடகத்துக்கு நடந்திருக்கக்கூடிய அப்பட்டமான மிரட்டல், கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல், ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல். இது குறித்து ஏன் ஒரு ஊடகம் கூட போடலை? மற்ற தலைவர்கள்லாம் இந்த யாராச்சும் பற்றி எதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா அதை கொதிச்சு கொந்தளிச்சு போய் அறிக்கை விடுறது என்ன, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது என்ன, போராட்டம் பண்ணுறது என்ன, எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள். ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக கல் குவாரியை நடத்தி கொண்டிருந்த, ஒரு சட்டத்துக்கு புறமான செயலை செய்து கொண்டிருந்த ஒரு நபரை அம்பலப்படுத்துவதற்காக சென்ற ஒரு ஊடகவியலாளரை தாக்கி, துன்புறுத்தி, அச்சுறுத்தி, அவரை காயப்படுத்தி, அவர்கிட்ட அந்த பொருள்களை பறிமுதல் பண்ணி ஒரு அராஜகமான ஒரு செயல்ல எதிர்கட்சிக்காரன் கேட்குறாங்க, ரவுடிகளின் ஆட்சியான்னு கேட்குறாங்க. இது ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியா இல்லை ரவுடிகளின் பொறுக்கிகளின் ஆட்சியான்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த அளவிற்கு இந்த
எம்எல்ஏ பழனியாண்டியின் செயல்பாடுகள் அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இப்போது வரைக்கும் அவர் மீது கழக கட்சியின் ரீதியாக எடுக்கப்பட்ட ஒற்றை நடவடிக்கை என்ன? எதுவுமே இல்லை, ஜீரோ. ஏங்க நேரடியா ஒரு சேட்டலைட் மீடியாவினுடைய ஒரு மூத்த செய்தி ஆசிரியர் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல் குறித்து ஏன் மற்ற ஊடகங்கள் எதுவும் வாய் திறக்கல? ஏன் வாய் மூடி மௌனியா இருக்கிறாங்க? எதனால வாய் திறக்க மறுக்கிறாங்க? இப்ப மற்ற எல்லா ஊடகங்களும் இந்த ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்புகளை சம்பாதித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமைதியா இருக்கிறாங்களா? இல்ல பொய் செய்தியை ஏதாவது வெளியிட்டுட்டாரா அவரு? சொல்லுங்க. சரி, மற்றவர்களுக்கு வாய் திறக்க மாட்டீங்க, மற்றவர்களை பற்றி உங்களுக்கு பல விமர்சனங்கள் உண்டு, அவங்க எதிர்கட்சிக்கு காசு வாங்கிட்டாங்க, இல்லை பொய் செய்தி வெளியிடுறாங்கன்னு என்னத்தையாவது சொல்லி ஒரு கருத்தை கூறியதற்காக அவர்கள் மீது குன்ற சட்டத்தை பாய்ச்சக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி எழுப்புவதற்கு இங்கே யாரும் இல்லை, நாதி கிடையாது. ஆனால் ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை அம்பலப்படுத்தியதற்காக, அப்பட்டமா அவர் பண்றது ஒரு கொள்ளை, ஒரு கனிமவள கொள்ளை என்பதை அம்பலப்படுத்தியதற்காக அவர் மீது நடத்தப்பட்டக்கூடிய தாக்குதல் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒன்றா? இல்லை இதே செயல்பாட்டை ஒரு பிஜேபியோ ஒரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகியோ அல்லது வேற யாரோ ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஊடகங்கள் சும்மா இருந்திருப்பாங்களா? இந்த ஊடகங்கள் அமைதியா இருந்திருப்பாங்களா? இப்போ திமுக எம்எல்ஏன்னு வந்தா மட்டும் நீங்க இவ்வளவு பண்றீங்களாங்கிற கேள்வியை அவர்கள் எழுப்புவதில் இருக்கக்கூடிய லாஜிக்கையும் அந்த வாதத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நம்ம பேச வேண்டியதாக தானே இருக்குது. எப்படி கடந்து போக முடியும்? திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் இதை ஆதரிக்கிறாங்கன்னு யாரும் சொல்லல. திமுகவோட எம்எல்ஏக்கள் இப்படிதாங்கன்னு யாரும் சொல்லல. திமுகவோட மந்திரிகள் இப்படித்தான் யாரும் சொல்லல. நடந்திருக்கக்கூடிய தவறை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் ஏன் கண்டிக்கலன்னு கேட்கிறோம். ஏன் வாய் திறந்த ஒரு அறிக்கை விடல? ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கல? ஏன் அவர் கூட விசாரணை நடத்தல இப்ப வரைக்கும்? அப்போ ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், எளிய மக்களின் குரலாக ஒலிக்க விரும்பக்கூடிய ஊடகங்களினுடைய கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நெறிப்போம்னு சொல்றீங்களா? அதான் உங்களுடைய வாதமா? அதனாலதான் அமைதியா இருக்கிறீங்களா? இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு. இது மட்டுமல்லாத கட்சியினுடைய தொடர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க, மற்ற மொழியில் பேசுகிறாங்க, என்டிகே தொடர்பாக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அன்புமணி இன்னைக்கு இந்த வீடியோ ஆதாரத்தை அந்த தொலைக்காட்சி வெளியிட்ட பிறகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. கனிம கொள்ளை குறித்து செய்தி சேகரித்த செய்தியாளர்களை திமுக எம்எல்ஏ பழனியாண்டி தாக்கியதற்கு ஆதாரம் கிடைத்தும் கைது செய்ய தாமதம் ஏன்? கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் கனிம கொள்ளையை படம் பிடித்த நியூஸ் 247 தமிழ் செய்தி தொலைக்காட்சியின் செய்தியாளர் கதிரவன், ஒளிப்பதிவாளர் செபாஸ்டின் ஆகியோரை திருவரங்கம் தொகுதி திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பழனியாண்டி தாக்கியதற்கான காணொளி ஆதாரங்கள் வெளியாகி உள்ளன. மக்கள் பிரதிநிதி ஒருவரே ஜனநாயகத்தின் 4வது தூணின் பிரதிநிதியான செய்தியாளர்களை கொலை வெறியுடன் தாக்கி இருப்பது பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. கனிம கொள்ளை நடப்பதை அம்பலப்படுத்த வேண்டியது ஊடகத்தின் கடமை. அக்கடமையை செய்த செய்தியாளர்களை, அவர்களின் படப்பிடிப்பு கருவிகளை பிடுங்கி திமுக எம்எல்ஏ கொடூரமான முறையில் தாக்குகிறார். தாக்குதலில் காயமடைந்த செய்தியாளர்கள் மருத்துவமனையில் மருத்துவம் பெற்று வருகின்றனர். தாக்குதலுக்கு காணொளி ஆதாரம் வெளியாகி உள்ளது. இவ்வளவுக்கு பிறகும் திமுக சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்ய ஸ்டாலின் அரசு தயங்குவது ஏன்? ஆளுங்கட்சிக்கு எதிராக சமூக தளங்களில் பதிவிட்டால் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவுக்கு காவல் படைகளை அனுப்பி கைது செய்யக்கூடிய காவல்துறை கனிம கொள்ளையை அம்பலப்படுத்தியவர்களை தாக்கிய திமுக எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய தயங்குவது ஏன்? திமுகவில் உறுப்பினராக இருந்தால் அனைத்து சட்டவிரோத செயல்களையும் செய்ய உரிமம் பெற்றதாக பொருளா? நியூஸ் 247 தமிழ் செய்தி தொலைக்காட்சியின் செய்தியாளர்களை தாக்கிய திமுக எம்எல்ஏ பழனியாண்டியையும் அவரது அடியாட்களின் கூலிப்படையையும் உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய், ஏன் அதை படிக்கிறோம்னா அவர் இப்போதான் பேசியிருக்கிறாரு. அதனால் பேசின வரைக்கும் மகிழ்ச்சி. ஸோ என்ன பேசியிருக்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு படிக்கிறேன். குவாரி தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற ஊடக தொலைக்காட்சி அவர்கள் மீது, ஊடகவியலாளர்கள் மீது ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏ பழனியாண்டி கொடூரமாக தாக்குதல் நடத்திய வீடியோ அண்மையில் வெளியானது.
அதற்கு பிறகும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் நிலையில்தான் முதல்வர் அவர்கள் இருக்கிறார் என்பது வெட்கக்கேடானதும் வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார். பொதுமக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி பொதுவெளியில் இவ்வளவு மோசமாக செயல்படுவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது என்பதற்கு மற்றும் ஒரு சான்று. ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இப்படியாக எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே விமர்சன துணிகளை முன் வச்சுட்டாங்க. ஆனால் இப்போது வரைக்கும் முதலமைச்சர் அவரிடமிருந்து அமைதி என்பதுதான் விடையாக நமக்கு விழுகிறது. என்ன காரணம்? ஏன் எவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க? அப்ப தவறு செய்பவர்களுக்கான ஒரு கூடாரமாக திமுகவை பயன்படுத்தி கொள்ளட்டும்ன்ற வாய்ப்பை முதலமைச்சர் வழங்குகிறாரா அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிக்காரங்களும் ஊடகவியலாளர்களே நாங்களும் கேட்கத்தானே செய்வோம். எப்படி கேட்காம இருக்க முடியும்? ஒரு ஊடகம் என்பது உண்மைகளை அம்பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு ஆகச்சிறந்த கருவி. எங்களுடைய ஊடகத்தின் பேரு ஃபோர்த் எஸ்டேட் தமிழ்னு வச்சோம். ஏன் வச்சோம்னா ஃபோர்த் எஸ்டேட் அப்படிங்கிறது மீடியாக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஆங்கில இலக்கண சொல்லு. நான்காவது தூண், ஃபோர்த் பில்லர்னு சில பேர் சொல்லுவாங்க. பல உலக நாடுகளில் ஃபோர்த் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம சொல்கிறோம்? ஏன்னா நீதித்துறை, சட்டமன்றம், மற்ற ஜனநாயகம், இதை மூணுத்தையும் தாண்டி அதிகாரம் மட்டும், இதை மூணுத்தையும் தாண்டி இந்த மூணுத்தை கூட நம்பாதவங்க ஊடகத்தை நம்புவாங்க. அப்போ அந்த ஊடகத்தில் உண்மையை வெளிக்கொணர்வதற்காக ஒருத்தர் பயன்படுத்தின ஒரு கருவியை, ஒரு ஊடகத்தை அம்பலப்படுத்த முயற்சி பண்ண ஒரு செய்தியை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ கட்சியில் இருக்கிற ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு தொண்டர் பண்ணுற வேலை இல்லை, ஒரு நகர நிர்வாகி இல்லை, ஒரு மாநகர நிர்வாகி இல்லை, ஒரு எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், அவர் இப்படி நடந்துக்கிறாருங்கிறது உண்மையிலேயே இந்த நபர்கள் எதிர்க்கட்சி நபர்கள் குறிப்பிடுவதை போல இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிடையாதா? அப்போ நாளைக்கு எங்கடாச்சும் அவர் எதிரான அடிப்பாரா? போய் பொது வெளியில் தாக்குதல் தொடுப்பாரா? அவர் என்ன கிக் பாக்ஸரா? அவர் யாரா வேணா இருக்கட்டுங்க, பொது இடத்துல எப்படி அடிப்பீங்க? அப்போ இது இந்த ஆட்சியின் மீதான அதிருப்தியை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறதா? ஏன் நடவடிக்கை எடுக்க இவ்வளவு தாமதமாகிறது? இதே போல திமுக எம்எல்ஏ கருணாநிதியோட வீட்டில் நடந்த ஒரு தலித் சிறுமி மீதான வன்கொடுமையை நம்ம பார்த்தோம். அதுவும் காலதாமதம் நடவடிக்கையில். அதே போல பல்புடுங்கி பல்வீர் சிங் பண்ணாரு, பல்ல புடுங்கினா, அப்படி கட்டிங்களை எடுத்து பல்ல புடுங்குறாங்க, கருங்கற்கள் எடுத்து ஈரில் தேய்க்கிறாங்க. நல்ல மனநிலையில் இருக்கிற யாராவது பண்ணுவாங்களா? அதை பண்ணா அப்படி அவருக்கு பட்ட பேரை கொடுத்தாங்க, பல்புடுங்கி பல்வீர் சிங்னு பட்ட பேர் கொடுத்தாங்க. அந்த பல்வீர் சிங் ஐபிஎஸ் மீது இந்த ஆட்சியாளர்கள் தொடுத்த நடவடிக்கை என்ன? எடுத்தோன்னு என்ன பண்ணீங்க? அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணீங்க. ஏன்னா பல்வீர் சிங்க்கு வரங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. இப்போ நடந்த மடப்புறம் அஜித்தோட காவல் விசாரணை படுகொலை, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்னா என்ன? காவல் விசாரணை என்ற பெயரில் நிகழ்த்தப்பட்ட படுகொலை. அந்த அஜித் குமாரை இந்த காவல்துறை படுகொலை செய்திருக்கிறது சிபிஐ தரப்பில் இன்னைக்கு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த தம்பி திருடவே இல்லைங்க, பொய்யாக புனையப்பட்ட வழக்குன்னு பேசுறாங்க. இப்போ இந்த அஜித் குமாரோட உயிர் திரும்ப கிடைக்குமா? சார்? காவல்துறை என்பது கெட்டது நடக்காம தடுப்பதற்கும், கெட்டது பண்றவங்களை தடுத்து நிப்பாட்டுறதுக்கும் திருத்துறதுக்கும் தான் காவல்துறையை தவிர சாதாரண அப்பாவியை போட்டு அடிக்கிறது, அடிச்சே கொல்றது, இந்த வியாபாரம் பண்றவங்க, சின்ன சின்ன தொழிலாளிகள், நடுத்தர குடும்பஸ்தவங்க, இவங்களெல்லாம் பிடிச்சி வாட்டு எடுப்பதெல்லாம் சார் காவல்துறையுடைய வேலை. சிறைன்னு ஒரு படம் எடுத்திருக்கான், போய் பாருங்க. இதெல்லாம் யாருக்கு போட்டு காட்டணும்னா காவல்துறைக்கு போட்டு காட்டணும், பொதுமக்களுக்கு போட்டு காட்டக்கூடாது, காவல்துறைக்கு போட்டு காட்டணும். ஒரு காவல்துறை அதிகாரியால் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு எளியவன் பக்கம் நிற்கணும், ஒரு பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கணும், ஒரு வறுமையின் பக்கம் நிற்கணும்னு நீங்க நிற்கணும். ஆனா அப்படி தலைகழா நிற்கிறீங்க. எவன் துட்டு கொடுக்குறான், எவன் காசு கொடுக்குறான், எவன் பணக்காரன், அவன் பக்கம் நிற்போன்னு காவல்துறையிலும் சில கருப்பு ஆடுகள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான உதாரணமா பல காட்சிகளை நம்ம வரலாறு நெடுகளும் பார்க்குறோம். இப்போ அதில் ஒரு விவகாரம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் திருடிட்டான ஒரு பொய் புகார். என்ன செய்தி வந்திருக்குது? ஏதுமில்லாத விஷயத்திற்கு ஒருவரை இப்படி அடித்திருக்கிறீர்கள், மனமே பதறுகிறது. ஒன்றுமே இல்லாத வழக்கிற்கு ஒருவரை அடித்தே கொலை செய்து விட்டனர்.
கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிறையில் உள்ள காவலர்களுக்கு ஜாமீன் வழங்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. ஜாமீன் கொடுக்கணுமா அவங்களுக்கு? அடிச்சே கொண்டிருக்காங்களே, அடுத்த ஆஸ்கார் விருது தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. என்னங்க அநியாயம் இது? வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க என்ன நடந்தது, எதற்காக அடிச்சிருக்கிறாங்க, அடிச்சே ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது வெளிப்படையான அப்பட்டமான பட்டப்பகலில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காவல் விசாரணை படுகொலை. ஹென்றி திஃபேன் அவர்கள் இது குறித்து தொடர்ச்சி எழுதிட்டு இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய தொடர் தியாக தொடர்ச்சி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. காவல் விசாரணை என்ற பெயரில் காவல் சித்திரவதை படுகொலைக்கு எதிரான கூட்டியக்கம் இது தொடர்பாக அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசுக்கு செவிகள் இல்லையா? செவிமடுக்க மறுக்கிறதா அந்த அரசு? எப்போது பார்த்தாலும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களை, காவல்துறையினரை காப்பாற்றுவதில் துடிதுடித்து செயல்படுகிறது இந்த அரசாங்கம். அதனால தான் சொல்றாங்க அதிமுகவை அடிமைகளின் அரசாங்கம்னு இந்த ஆட்சி பேசுது. ஆனா இந்த ஆட்சியே ஒரு அதிகாரிகளின் அடிமை ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகாரிகளின் அடிமையாக ஒரு ஆட்சி இருக்க முடியுமாங்க? விமர்சனங்கிறது அப்படிதான் எழுந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வார்த்தைகள் அல்ல, எதிர்க்கட்சியினர், பொதுமக்கள், சமூக வலைதளங்களை பேசுறாங்க. அதிகாரிகளுக்கு அடிமையா ஒரு ஆட்சி இருக்குமா? அது இந்த ஆட்சி தான். ஏன்? அதிகாரிகளை காப்பாத்துறது. அதிகாரிகள் தான் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க, அதிகாரிகள் தான் எல்லாத்தையும் பண்றாங்க. முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாதுங்க. இப்போ என்னதாங்க முதலமைச்சருக்கு தெரியும்? அவர் தாங்க நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம், அவருக்காக தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவரை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்கே. அப்போ அதிகாரிகள் தான் ஓட்டு போட்டோம், அதிகாரி முடிவெடுப்பாங்கன்னா எப்படி சரியா இருக்கும்? அப்போ இந்த மடப்புறம் விவகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். மூன்றாவதா இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, அதையும் நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா இந்த செய்தியையும் பெரும்பாலானவர்கள் ஊடகங்களில் போடலை. நம்ம அதாவது செய்தி காட்சி ஊடகங்களில் போடலை. நம்ம என்னங்கிறத அவங்க படித்து காட்டுறேன். இன்றைக்கி வந்து ஹிந்துவில் வந்திருக்கிற ஒரு செய்தி, மணிக்கணும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்திருக்கிற செய்தி. ஹைகோர்ட் ஸ்டேஸ் ECR எலவேட்டட் காரிடார் டெண்டர் அவார்டு. ஓகேவா? மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆன் டியூஸ்டே ஸ்டேட் டெண்டர் ப்ராசஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ 6-lane elevated corridor on the ECR to KNR Construction Limited, ஹைதராபாத் பெஸ்ட் கம்பெனி. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை ஸ்டே கொடுத்துட்டாங்க. எதுக்கு ஸ்டே கொடுத்துருக்குறாங்கன்னா, ECR பக்கத்தில் 6 வழி சாலை அமைப்பதற்கு KNR கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிட்டடுங்கிற ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி கொடுத்துருந்த அந்த கான்ட்ராக்டை ஸ்டாப் பண்ணியா, நிறுத்தியா, நிப்பாட்டியா? ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியுமா? அதுக்கும் காரணம் சொல்கிறேன். இது அறப்போரைக்கம் போட்டிருக்காங்க, அதை முதல்ல படிச்சுட்டு நான் செய்திக்குள்ளே போடுறேன். தமிழ்நாட்டில் இவர்கள் நடத்தும் ஆட்சியை மற்ற இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடக்கூடாதாம், உலக நாடுகளோடு ஒப்பிட வேண்டுமாம். சொன்னது யாரு? நமது முதலமைச்சர்கள், நமது முதலமைச்சர் ஐயா மற்றும் நமது MLAக்கள், அமைச்சர் பெருமக்கள். சரி, எந்த நாட்டோடு ஒப்பிடலாம் சொல்லுங்க. எந்த நாட்டில் ஒரு சாலை அமைக்க 700 கோடிக்கு குறைவாக டெண்டர் கொடுக்கும் நிறுவனத்தை, நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, 700 கோடிக்கு குறைவாக கோட் பண்ணி டெண்டர் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை விலக்கிட்டுனா என்ன அர்த்தம்? நீ ஒதுங்கு, என்ன நீ கம்மி செலவில் டெண்டர் எடுத்துக்கிட்டு இருக்க, நீங்கள் நூறு, இப்போ நான் தான் அருள், நான் 700 கோடிக்கு கீழே 200 கோடி 250 கோடியெல்லாம் முடிச்சிருவாங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னை ஒதுக்கிடுறாங்க. ஒதுக்கிட்டு இன்னொரு நிறுவனத்திற்கு 700 கோடிக்கு அதே தொகையில் டெண்டர் கொடுக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? 700 கோடிக்கு கீழே கேட்டவன ஒதுக்கிடுறது, 700 கோடிக்கு அதிக தொகையில் கேட்டவன எடுக்கிறது. எந்த நாட்டில் பாதுகாப்பற்ற வேலையை செய்ததற்காக தடை செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு மிக முக்கியமான உயர்மட்ட சாலை அமைக்க டெண்டர் கொடுக்குறாங்க. இந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் ஏற்கனவே பாதுகாப்பற்ற வேலை செய்ததற்காக தடை செய்யப்பட்ட நிறுவனம். அந்த நிறுவனத்தை தேடி கண்டுபிடிச்சு கூட்டின்னு வந்து கரெக்டாக வந்து இந்த முக்கியமான டெண்டரு, முக்கியமான ஒரு வேலை, 6 வழிச்சாலைங்கிறது சாதாரணமான வேலையாங்க சொல்லுங்க? 6-lane காரிடார், அது ECRல 6 வழி சாலை போடுறதுக்கு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. பொதுமக்களின் உயிருடன் விளையாடும் வகையில் ஒரு சாலை சரிவுக்கு காரணமான தடை செய்யப்பட்ட நிறுவனத்துக்கு
சென்னையின் மிக முக்கியமான மேம்பால திட்டத்தை வழங்க துடிப்பது ஏன்? அந்த 700 கோடியில் யாருக்கெல்லாம் பங்கு? சொல்லுங்க ஸ்டாலின், சொல்லுங்க ஏவா வேலு அப்படின்னு கேட்கிறாரு அறப்போர் இயக்கத்தின் தோழர்கள் கேட்கறாங்க. இதுக்கு பதில் இருக்கா? பதில் இருக்கா? நான் செய்தி அப்படியே படிக்கிறேன். The first bench of Chief Justice Manindra Mohan Srivatsava and Justice G. Arul Murugan passed the interim order, இடைக்கால ஆணை, on an appeal moved by Dilip Buildcon Limited, a Bhopal based company, challenging the award granted to KNR and the rejection of its bid. இது யார் அப்பீல் போயிருக்கிறாங்கன்னா திலீப் பில்ட்கான் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு போபால் பேஸ்டு கம்பெனி தான் அப்பீல் போயிருக்கிறாங்க. ஏங்க அது கொடுத்தது தப்புங்க அப்படின்னு. அதில் தான் இன்டரிம், அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சொல்றாரு, the petitioner primarily contended that the rejection of its bid was without assigning any reason and that KNR was declared the successful bidder. என்ன ரீசனுக்காக இந்த வந்து விளக்குனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது, there was no qualitative assessment undertaken at the time of rejecting our technical bid. நாங்கள் எங்களுடைய கோட்டை வந்து கொடுக்கும்போது எந்த விதமான சரியான காரணங்களை சொல்லியும் எங்களை வந்து நிராகரிக்கலை. இன்ஃபேக்ட் த பெட்டிஷனர் வாஸ் கெப்ட் இன் த டார்க் ரிகார்டிங் த மேனர் இன் விச் த டெக்னிக்கல் பிட் வாஸ் எவாலுவேட்டட் அண்ட் த டெக்னிக்கல் பிட் ஆஃப் KNR வாஸ் செலக்டட். அதாவது ஒரு கருப்பு இடத்துல வச்சா மாதிரி, ஒரு டார்க் ரூமில் வச்சா மாதிரியான ஒரு இதுக்காக சொல்கிறாங்க, ஒரு ஃப்ரேஸ்க்காக சொல்கிறாங்க. எதற்காக எங்களை தேர்வு செய்யவில்லை என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை, எதற்காக KNR-ஐ தேர்வு செய்தார்கள் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறாங்க. பாருங்க, the petitioner quoted a much lower bid amount than KNR and the difference was to the tune of 600 crore to 700 crore. நாங்க வந்து கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப குறைவுங்க அப்படின்னு சொல்றாங்க. As regards the selection of KNR, the petitioner submitted that one of the conditions prescribed in the request for proposal was that the bidder should not be blacklisted or debarred from the participating in the tender by an equally competent authority such as the ministries or department of union government. இந்த பிட்டில் நீங்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் அதில் போய் இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்து பங்கெடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் பங்கெடுக்கணும்னா நான் பிளாக் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடாது, நான் எதுவும் டிபாராக இருக்கக்கூடாது, நான் ஒரு நேர்மையான ஆளாக இருந்திருக்கணும், நான் வந்து ஒரு தவறான இருந்திருக்கக்கூடாது. ஆனால் KNR was blacklisted in May 2025 by Union Ministry of Road Transport and Highways, and NHAI disallowed KNR from participating in any ongoing or future bidding forthwith on account of the collapse of a road on NH66. NH66 அப்படிங்கிற ரோடை கொலாப்ஸ் பண்ணது இவங்க தான். அதனால் அப்கமிங்கில் நீங்கள் இப்போ பங்கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. Despite KNR suffering such a debarment, its bid was accepted, the petitioner said. அப்படி இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. Therefore, aggrieved by the dismissal order passed by the single judge, Dilip Buildcon moved the present appeal. அதை வச்சு தான் இவங்க போயிருக்காங்கன்றாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஆட்சியாளர்களுக்கு மக்கள் மீதான அக்கறை இல்லை. சாலைங்கிறது முக்கியமான விவகாரங்க. 6 வழி சாலையில் செத்து போனால் யாருங்க பொறுப்பு? ஏற்கனவே இங்கே மாதிரி டிபார் பண்ணியிருக்கிறாங்க இந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை. அந்த KNR-க்கு தான் நான் கொடுப்பேன், நான் பெட்ரூமாக சேட்டை தான் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கவுண்ட் பண்ணி காமெடியில் அவங்க தான் வேணும்னு கூட்டத்தை உட்கார வைக்கல. எவ்வளவு தான் கொள்ளடிக்க போகிறீங்க, எவ்வளவு தான் கமிஷன் பார்க்க போகிறீங்க, எவ்வளவு தான் லூட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அறப்போர் இயக்கத்தின் தோழர் ஜெயராமன். அறப்போர் இயக்கம் கேட்குறது பதில் இருக்கா? இந்த விவகாரங்களுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அல்லது என்ன இந்த 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 சிக்கல்லாம் இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை தீர்ப்பதற்கோ அல்லது இது குறித்தான செய்திகளை வெளியாவதற்கோ யார் அடிப்படை காரணமாக இருக்கணும்? ஊடகங்கள் தான் காரணமாக இருக்கணும். ஏன்னா ஊடகம் இனிஷியேட் பண்ணணும். ஒரு ஊடகம் தான் அதை பற்றி பேசணும், அப்போ தான் மக்களுக்கு தெரியும். அப்போ அதை பேசவே மறுக்கிறாங்க அல்லது வெளியிட மறுக்கிறாங்க. அப்போ நம்ம அதை வந்து பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ நம்ம அதை பண்ணுறோம். பேசினா அடிக்கிறாங்கன்றாங்க, அடிக்கட்டும், உதைக்கட்டும், குத்தட்டும், என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மணப்புறம் அஜித்துடைய படுகொலை என்பது, காவல் படுகொலை என்பது தீர்மானமாகி இருக்கிறது. இப்படியான பல விஷயங்கள் சமூகத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது.
ஒரு செய்தியாளர் தாக்கப்படுகிறார், ஒரு செய்தி வெளியே வராமல் நின்று கொண்டிருக்கிறது. நாம் அதனை வெளிப்படுத்திருக்கிறோம். கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 700 கோடிக்கு மேலே பிட்டு கட்டணம் கொடுத்துருக்குறாங்க. ஏன் கொடுத்தீங்க? 700 கோடி கம்மியாக ஏன் கொடுக்கல? அப்போ என்ன அதில் காசு பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் என்ன ஆட்சியாளர்கிட்ட? அப்போ டிரான்ஸ்பரன்சி இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த 3 விவகாரங்கள் குறித்தும் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் சில முக்கியமான செய்திகளோடு உங்கள் அருள்மொழிவர்மன் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.